home with unlimited surprises, connectivity, lifestyle and price. Radiant E, Solitaire, Madavaram, 2, 3 and 4 BHK apartments, 90 lakhs onwards. நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த போர்டை வச்சு தான் இந்த பதிவே வரப்போகிறது. நமக்கு எதிர்த்தாப்புல கூட ஒரு அப்பார்ட்மெண்ட். பலருக்கு காலி மனையாக இருந்தபோது அதை என்ன செய்வது என்று அதை வேலி போட்டு வைத்திருப்பார்கள். நல்ல விலைக்கு வந்தால் விற்றுவிடலாம் என்று. அது ஒரு 1 லட்சம் 2 லட்சம் அப்படியே இருக்கும்போதே வாங்கிடுவாங்க. அப்புறம் இது ரோடு போட்டாச்சு, பேருந்து போகுது, போக்குவரத்து ரொம்ப அதிகமாக இருக்குது, இதோ பெட்ரோல் பங்கு எத்தாப்பில் இருக்குது, இதோ இதெல்லாம் கார்டன் தான். இப்படி இருக்கும்போது அதை எப்படி பயன்படுத்துறது என்று அவர்கள் புத்திசாலித்தனமாக சிந்தித்தார்கள். அதை சரி அடுக்குமாடி கட்டடம் கட்டிடலாம், அதுக்கு நிறையா கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்க, நிறையா லேபரர்ஸ் இருப்பாங்க, நமக்கு தான் மின்சாரம் கிடைக்குது, சாலை வசதி வந்து விட்டது, அருகாமையிலே பேருந்து விமான நிலையம் இப்படி எல்லாம் வந்துட்டதுனால அதை வச்சு நம்ம ஒரு பில்டிங் கட்டலாம், நமக்கு ஒரு 20% அவர்களுக்கு வருமானம் கிடைக்கும். அப்படி ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டணுன்னா அது 3 அடுக்கோ 4 அடுக்கோ 1 வருஷம் கூட ஆகலாம். அப்படி ஆனாலும் அவர்களுக்கு அதில் லாபம் உண்டு. ஏனென்றால் உழைப்பு மூலதனம் இரண்டும் சேர்வதால் அவர்களுக்கு அது லாபகரமாக இருக்கும். சிலர் முதலாளிகள் முதலீடு செய்வார்கள், மற்றவர்கள் பங்குதாரராக இருப்பார்கள். அது அவங்க ஒரு ரேஷியோ போட்டுக்குவாங்க, 20% இல்லை 50க்கு 50 அப்படின்னும். அப்படி ஆரம்பித்து அவங்க இந்த பில்டிங்லாம் கட்டுவாங்க. ஃபுல்லாக மெட்டீரியல்ஸ் தான். நல்லா சிறப்பாக கட்டினா அதுக்கு நல்ல விளம்பரம் பண்ணால் எல்லாருக்கும் போய் அது சென்றடையும், எல்லாரும் சென்று அந்த வாங்க. அப்படித்தான் இந்த இடத்தையும் வாங்கிறது. இன்றைக்கி அடுக்குமாடி கட்டிடம் ஏனென்றால் அவர்கள் எல்லாவற்றையும் செய்து தந்து விடுகிறார்கள். நமக்கு இன்டீரியர் டெக்கரேஷன் மட்டும்தான் நம்முடைய வசதிக்கு தகுந்தா போல் மாற்றிக்கலாம். அதனால்தான் இன்றைக்கி அடுக்குமாடி கட்டிடங்கள் எல்லாம் சென்னையில் ஒரு கிரவுண்டு வாங்கணுன்னா 1 கோடிக்கு மேலே, அதுக்கு மேலே தான். வேக்கன்ட் கிரவுண்டு எங்கேயுமே கிடையாது. அப்போ இந்த இது கூட இருக்குது, நம்ம சிம்சன் கம்பெனி இருந்தது, அது லாபம் இல்லைங்கும்போது அதை அடுக்குமாடி கட்டிடமாக மாற்றிவிட்டார்கள். இன்னும் பல இடம் காலியாகத்தான் இருக்கிறது. வின்னி கம்பெனியாக இருந்தது, பெரம்பூர் அருகாமையில், ஓட்டேரி அருகாமையில் தான். இதெல்லாம் என்னுடைய கவனத்திற்கு வருகிறது. அதை அப்படியே நான் ஒரு பதிவாக செய்கிறேன். இந்த இடம் கொரட்டூர் வடக்கு, நேராக போனால் செங்கின்றம், அதுதான் போட்டிருக்காங்க.